தேதியை அறிவித்துள்ள நிலையில் குரூப் 4 தேர்வில் கடினமான கேள்விகள் கேட்கப்பட்டதால் குரூப் 2 தேர்விலும் அம்மாதிரியான கேள்விகள் கேட்கப்படுமா என கேட்டு நாள்தோறும் வரும் நூற்றுக்கணக்கான தொலைபேசி அழைப்புகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் திணறி வருகின்றனர். ஹலோ, டிஎன்பிஎஸ்சிங்களா? சொல்லுங்க மேடம். மேடம், குரூப் 2 தமிழ் இருக்குல்ல மேடம், அதுக்கு சோர்ஸ் எங்க இருந்து மேடம் படிக்கணும்? சிலபஸ்ல என்ன கொடுத்திருக்காங்களோ அது கொஞ்சம் நல்லா மேடம். அது எனக்கு ஓகே மேடம். பட் இந்த குரூப் 4 கொஸ்டின்ல என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, கல்வெட்டு, ஓலைச்சுவடி இதுல இருந்தெல்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க மேடம். அது மாதிரி எந்த இதுல இருந்து வரும், எந்த கல்வெட்டுல இருந்து வரும், எந்த ஓலைச்சுவடியில இருந்து வரும் அப்படிங்கிற மாதிரியும் இல்ல, அது இல்ல நாங்க வேற ஏதாவது புக்ல இருந்து கேட்போம். எந்த ஓலைச்சுவடி எந்த கல்வெட்டுன்னு நாங்க சொல்லிட்டோம்னா அப்புறம் பரீட்சை எதுக்கு மேடம் உங்களுக்கு? அப்படி சொல்ல வரல மேடம். சொல்லுங்க மேடம். 1953 உள்ள புக் எல்லாம் கேட்டீங்க அப்படின்னா நாங்க எப்படி மேடம் எழுதுவோம்? அப்போ ரெஃபரன்ஸ் கவர்மெண்ட் வேலைக்கு வந்தா என்ன மாதிரி நீங்க ரெஃபரன்ஸ் புக் போடுங்க மேடம். ஓலைச்சுவடி இந்த மாதிரி மேடம், எனக்கு இந்த குரூப் 2 பிலிமினரி எக்ஸாம் தமிழ் சிலபஸ் எப்படி படிக்கின்றது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணீங்க மேடம். சிலபஸ் கொஞ்சம் நல்லா டீப்பா படிச்சுக்காங்க சார். எதுவும் சொல்றதுக்கு இல்ல, சிலபஸ்ல இருந்து தான் கேட்பாங்க. எக்ஸ்ட்ரீம் லெவல்ல கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அதான் மேம், அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ன்றதுதான் அதுக்கான பவுண்டரி நாங்க எது வச்சு படிக்கும் மேம். அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல் எதுவும் தெரியலீங்க மேம். அதெல்லாம் பவுண்டரியில சொல்லிட்டோம்னா அப்புறம் நாங்க எதுக்கு எக்ஸாம்லாம் உங்களுக்கு வைக்கிறது? இப்போ இல்லாம நீங்க இது வேலை வாங்கிட்டு போயிடும். இல்லைங்க மேம், நீங்க குவாலிஃபிகேஷன் தாண்டி கொஸ்டின்ஸ் கேக்குறீங்க. அது எங்க இருந்து கேட்கறது தெரிஞ்சதுன்னா நாங்க கொஞ்சம் படிச்சுக்கோங்க மேம். இல்ல ஏதோ ஒரு முறை கேட்டா இது பண்ண மாட்டீங்களா? இவ்வளவு நாள் இவ்வளவு டஃபாவோ இதுவா வந்ததா? இல்ல இல்லைங்க மேம், இதே தொடர்ந்து ஒரு முறை இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம், மேலும் விவரம். பிரியங்கா வணக்கம். டிஎன்பிசியை பொறுத்தவரையிலே சமீபத்தில் குரூப் 4 தேர்வு நடைபெற்று முடிந்தது. இந்த குரூப் 4 தேர்வில் பல கேள்விகள் அவுட் ஆஃப் சிலபஸ் என்ற அடிப்படையிலே, அதாவது 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகம் அளவில் இல்லாமல் வெளியிலிருந்து பல கேள்விகள் கேட்கப்பட்டதாக புகார் எழுந்தது. மாணவர்கள் இதனால் கடும் விரக்தியில் இருக்கிறார்கள். இதன் காரணமாக தினசரி டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்திற்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு நூற்றுக்கணக்கான மாணவர்கள், நீங்கள் எந்த பாடப்பகுதியிலிருந்து கேள்விகளை எடுத்தீர்கள், எங்களுக்கு சிலபஸ் சொன்னது ஒரு பகுதியாக இருக்கிறது, நீங்கள் கேள்வி கேட்டது வேறு பகுதிகளாக இருக்கிறது, 1953ஆம் ஆண்டு வெளியான புத்தகங்களிலிருந்தெல்லாம் கேள்வி கேட்டால் நாங்கள் எப்படி அதை படித்து எழுத முடியும் என்று குரூப் 4 தேர்வுகள் ஒருபுறம் என்றால், தற்போது குரூப் 2 பாடத்திற்கான அந்த தேர்வு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் எங்களுக்கு எந்த ஓலைச்சுவடி அல்லது கல்வெட்டிலிருந்து கேள்வி கேட்டீர்கள்? ஏனென்றால் குரூப் 4 தேர்வுக்கும் நீங்கள் அவ்வாறுதான் பழங்காலத்து ஓலைச்சுவடிகளிலிருந்து கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். எனவே எங்களுக்கு தேர்வுக்கு தயாராகவே பயமாக இருக்கிறது என்ற அடிப்படையிலே அந்த தேர்வர்கள் டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகளுக்கு தினசரி அந்த தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள். இதனால் திணறி போயிருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் ஏதோ ஒரு முறை தவறு நடந்து விட்டது, இதற்கு முன்பு இது போன்று கடினமான கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறதா? கிடையாது அல்லவா? எனவே நீங்கள் தைரியமாக படிங்கள், நாங்கள் எந்த கொஸ்டின் எந்த சிலபஸ் சொல்லி இருக்கின்றோமோ அந்த சிலபஸ் மட்டும் படியுங்கள், சிலபஸை தாண்டி இனிமேல் வராது, ஒரு முறை தவறு நடந்து விட்டது என்று சொல்லி வருகின்றார்கள். ஆனாலும் குரூப் 4, குரூப் 2 உள்ளிட்ட பல்வேறு தேர்வுகளுக்கு தயாராகி வரக்கூடிய தேர்வர்கள் தங்களுடைய கடும் மன விரக்தியையும் தங்களுடைய கடும் அதிருப்தியையும் டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகளிடம் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு தெரிவித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். உங்கள் வீடு தேடி வரும் அரசு, உங்களுடன் ஸ்டாலின்.